வணக்கம் நண்பர்களே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருக்கும் காமனாக வர்ற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, கரு உருவானது எத்தனை நாளில் இருந்து கருவுக்கு இதய துடிப்பு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னும் ஒரு சில டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிறதுனால இந்த வீடியோ. பொதுவாகவே ஒரு கரு உருவானதில் இருந்து 45-46வது நாட்களில் வந்து கருவுக்கு இதய துடிப்பு ஆரம்பிக்கும். அதே வந்துட்டு வாரங்களில் சொல்லணும் அப்படின்னா 6லேருந்து 7 வாரங்களில் வந்து இதய துடிப்பு தொடங்க ஆரம்பிக்கும். இதை தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அதாவது அவங்களோட லாஸ்ட்டு எப்போ மென்சஸ் ஆனாங்களோ எல்எம்பி டேட்லேருந்து கணக்கு பண்ணிவிட்டு 45-46 நாட்கள் ஆகிடுச்சு, 6 வாரங்கள் ஆகிடுச்சு, 7 வாரங்கள் ஆகிடுச்சு, இன்னும் கருவிற்கு இதய துடிப்பு வரலை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ லாஸ்ட்டாக மென்சஸ் ஆனீங்களோ அப்போ இருந்து கருவோட இதய துடிப்பு வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து எப்போ வந்து பேபி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்றது வந்து கரெக்டாக தெரியாது. அது வந்து ஸ்கேனில் மட்டும்தான் தெரியும். அதனால உங்களோட லாஸ்ட்டு எல்எம்பியிலேருந்து கணக்கு பண்ணாமல் நீங்கள் ஸ்கேன் பை பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து இது எத்தனை வீக் அப்படின்றத கரெக்டாக ஸ்கேனில் வந்து பார்த்து சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். அப்படி கணக்கு பண்ணியுமே 6 வாரம் 7 வாரம் ஆகி ஹார்ட் பீட் வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் பீட் வந்து வந்துடும். அதுக்கான ஃபுட் மட்டும் நல்லபடியாக எடுத்துக்கணும். அயன் கண்டென்ட் அதிகரிக்க ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த உற்பத்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணி உங்களோட கருவிற்கு வந்து இதய துடிப்பு வந்துடும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.